அஸ்ஸலாமு வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஜும்மா முபாரக். ஜும்மானாலே தொழுகு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, வீட்டில் லஞ்சுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அந்த லஞ்ச் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். பிரியாணி எக் ஃப்ரையும் ரைத்தாவும் தான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக வந்து அந்த பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 kg வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ பிரியாணியில் உள்ள சிக்கன் வந்து எப்பயுமே வந்து அந்த உப்பு புளிப்புலாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் முன்னாடியே வந்து இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சைப்பழம் சாறு வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு, இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னா, நம்ம வந்து அடுப்பில் சட்டி வைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கும். பிரியாணியில் சாப்பிடும்போது பிரியாணி சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1/2 kg சிக்கனுக்கு வந்து 1/2 kg வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அரையிறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான புதினா, மல்லிக்கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுடுவோம். நான் இதுக்கு வந்து 4 வெங்காயமும் 3 தக்காளி எடுத்திருக்கேன் 1/2 kgக்கு. ஏன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமேங்கிறதுனால நான் அப்படி எடுத்திருக்கேன். இது நீல வாக்கில் நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தக்காளியுமே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ தான் இந்த மசாலாஸில் வந்து நல்லாயிருக்கும். இந்த மசாலா நல்லா இருக்கும்போது இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து காரம் இல்லாமல் செய்கிறேன். இப்போ நான் வந்து பிரியாணிக்கு செய்யறதுக்கான ஒரு சட்டியை வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 50 mlக்கு கொஞ்சம் கூட வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 6 ஏலக்காவும் ஒரு 2 இன்ச்சு பட்டை, 7-8 கிராம்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காஞ்சதும் இது கூட நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். இதில் பிரியாணியோட ப்ராசஸ் என்னென்னா, இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். ஸோ மாறினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிடும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இஞ்சி பூண்டோட வந்து அந்த ஸ்மெல்லு வந்து கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து போயிடணும். நம்ம வந்து அப்போ சிம்மில் வச்சுக்கணும். ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து மல்லிக்கீரையும் பாதி கைப்பிடி வந்து புதினாவையும் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நம்ம சிக்கனையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது பிரியாணி இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ உப்பு கொஞ்சம் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனுக்கு எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்ல. அந்த ஹீட்லேயே வந்து சிக்கன் சூப்பராக வெந்துடும். ஸோ இது கூட நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணுறேன், கிட்ஸ் இருக்கிறதுனால. உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப் மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் தான் பிரியாணிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகுது. ஸோ அதனால் வந்து நான் 1/2 kgக்கு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து கம்பைன் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸில் வரும். இப்போ வந்து நம்ம வந்து அரைப்படி வந்து ரைஸ் எடுத்தேன். ஸோ நான் வந்து ஒரு படி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊறி இருக்கும். ஸோ தண்ணி இல்லாமல் வடித்து இந்த மாதிரி கொதிக்கும்போது ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். சுற்றி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும். கட்டாயம் கொதிக்கும்போது தான் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணணும்.
இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருவோம். தண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டான லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் வந்து நம்ம வந்து தம் போடணும். எப்படின்னா வந்து தோசைக்கல், ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வந்து சூடு பண்ணி திரும்ப ஒன்று மடியில் வச்சு அந்த மாதிரி தம் போடணும். ஸோ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஒஞ்சிடுச்சு. ஆனால் ரைஸ் வந்து இன்னும் ஒழுங்காக வேகலை. ரொம்ப மைல்டாக வந்து இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் இன்னும் வேகலை, அதனால் நம்ம வந்து இப்போது சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி தம் போட வேண்டியதான். ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு அப்புறமா சிம்மில் வச்சு தம் போட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா, விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கும். ஸோ பிரியாணிக்கு ஒரு ஆப்டானது பார்த்திங்கன்னா வந்து எக் ஃப்ரை தான். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவிச்ச முட்டையை இந்த மாதிரி 4 கார்னர்ஸில் கத்தியை வச்சு வந்து இது பண்ணிக்குவோம். அதாவது கட் பண்ணிவிட்டு, ரொம்ப கட் பண்ணாமல் ரொம்ப பாதி கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ்லாம் அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுடுவோம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது எந்த ஒரு கலர் பவுடரும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இது கூட வந்து நான் ஆனியன் ரைத்தா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனியன், கேரட்டு, பச்சை மிளகாய், தயிர், உப்பு அவ்வளோதான் போட்டு ரைத்தாவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பெஷல் லஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம இந்த ஒரு கிரேவியுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ பிரியாணி, ரைத்தா, எக் ஃப்ரை, இதுவே இந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜும்மா முபாரக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் லன்ச் நீங்கள் செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதிதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல்.